நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் கடந்த 24 மணி நேரத்தில் 27.8 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பந்தலூர்ல 27 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இது முன்கூட்டியே கணிக்கப்பட்டதா சார்? நம்ம கணிக்கப்படலை. இது ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா, பட் மழை எதிர்பார்த்தோம். ஸோ 22ஆம் தேதியிலிருந்து நமக்கு 28ஆம் தேதி வரைக்குமே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல இப்போ வால்பாறை, கேரளால மற்ற பகுதிகள் எல்லா பகுதிகளிலும் மழை சற்று குறைந்திருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா இடங்களும் நீங்க எடுத்து பார்த்தாலும் பெருசா நமக்கு எங்கேயுமே 5 சென்டிமீட்டருக்கு மேலேயே மழை எங்கேயும் பதிவாகல. பட் அந்த பாந்தலூர் பகுதியில் மட்டும் நேற்றுக்கு 2-3 மணிக்கு காலையில மதிய நேரத்துல நமக்கு அந்த மழை மேகங்கள் உள்ள போறதை நம்ம பார்த்தோம். இன்று காலை வரைக்குமே நம்ம அப்டேட் எல்லாம் கூட போட்டிருந்தோம். இன்னைக்கு 2 மணிக்கு காலையில 4 மணி வரைக்குமே காலையில 4 மணி வரைக்குமே தொடர்ந்து மலை மேகங்கள் இருந்ததை பார்த்தோம். ஸோ அந்த பாந்தலூர் மற்றும் தேவாலா பகுதி, ஸோ இந்த இடங்கள்ல மட்டுமே நமக்கு இந்த அதி கனமழை நம்ம பதிவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்த 24 மணி நேரத்திற்கு என்ன மழை நிலவரம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் நிலவும் சார்? இது ரொம்ப ஐசோலேட்டட் இதுவாக தான் நம்ம ஈவெண்ட்டா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஏரியால நமக்கு இந்த கனமழை பதிவாகலை. ஸோ இன்றும் கொஞ்சம் ஆங்காங்கே நமக்கு மேகம் வரதை பார்க்குறோம். பட் நேற்றுக்கு பெஞ்ச அதே மழை இன்னைக்கு ரிப்பீட் ஆகுமான்னு அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா படிப்படியாக நமக்கு அந்த நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை மாவட்டத்திலலாம் மழை குறைந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ மேலும் மான்சூனோட இது கொஞ்சம் அடுத்த சில நாட்களுக்கு நமக்கு ஒரு ஆக்டிவ் ஃபேஸ்ல இருந்து நம்ம டல் ஃபேஸ்க்கு போறதை பார்க்குறோம். இங்க உள் மாவட்டங்கள்னா நம்ம வட உள் மாவட்டங்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், நம்ம சென்னை, ஸோ இங்கெல்லாம் வருகின்ற நாட்கள்ல அங்க மழை குறையும் போது இங்க மழை மாலை நேரத்துல காலையில நல்ல வெயிலும் மாலை நேரத்துல இடி மின்னலும் தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மேற்கு தொடர்ச்சி பகுதியில் ஆங்காங்கே சம் ஸ்பெல்ஸ் இருக்கலாமே தவிர அந்த ஆக்டிவ் கடந்த 5-6 நாட்கள் பெய்ந்த அந்த கனமழை நம்ம குறைந்து விட்டதுன்னு நினைக்கலாம். ஸோ நேற்றுக்கு இந்த பாந்தலூர்ல நடந்தது ஒரு ஃப்ரீக் ஈவெண்ட், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்டா தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர அது இன்றும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.